அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சியால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி எந்த அளவுக்கு சுக பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா உழைப்புக்கு உண்மைக்கு பேர் போனவங்க தான் மகர ராசிக்கார். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மகர ராசிக்காரர் தான். உங்களுடைய முயற்சிகளும் சரி, உங்களால் வளர்ந்தவங்களும் சரி, ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருப்பீங்களே தவிர அடுத்தவங்களுடைய உதவியில் நீங்கள் வளம் வந்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் கடந்த காலங்கள் ஒரு 7.5 வருஷம் சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரயச்சனி, ஜென்மச்சனி, குடும்பச்சனி, இப்படி பலதரப்பட்ட விதத்தில் 3 கட்டங்களாக இந்த 7.5 சனி உங்களை பெரும் கஷ்டங்களையும் வலியையும் வேதனையும் கொடுத்து இப்போது மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசியில் இருந்து சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே அற்புத வளர்ச்சி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்ப நிம்மதி இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சிலரெல்லாம் பார்த்தோம்னா அன்னையிலிருந்து இன்னையில் வரைக்கும் நான் கஷ்டந்தான் படுறேங்க, நான் செய்யாத வேலை இல்லை, எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு எல்லா வேலைகளும் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சேன், ஆனால் ஒரு நிரந்தரமாக வேலை அமையல. வருமானம் அப்படி தான், கொஞ்ச நாள் நல்லா இருக்குதுங்க, கொஞ்ச நாள் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கும்போது மறுபடியும் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுதுங்க. அந்த பிரச்சனையினால் எனக்கு மறுபடியும் அந்த வருமானம் இல்லாமல் போயிடுது, கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துடுது, மறுபடியும் கடன் வாங்கிறது, கடன் கட்டுறது, இதே இதாக போச்சே தவிர இத்தனை வருஷம் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி சம்பாரிச்சது பார்த்தோம்னா ரொம்ப இருக்குது, ஆனால் மிச்சம் இல்லை. இப்படி தான் வாழ்க்கையை கடந்துட்டு வந்துட்டுருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி சில சோதனையாக இது என்ன இப்படி அப்படின்னு இல்லாமல் மகர ராசினியர்கள் தான் அதிகமாக வருத்தப்படுறது. இதுக்கு காரணம் என்னென்னா கிரக அமைப்புகள் தான், கிரக நகர்வுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு நிலையை தீர்மானிக்க முடியும், தீர்மானிக்கப்படுது. சரிங்களா? ஒரு கிரக அமைப்பு ஒரு சாதகமான இடத்துல இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நாம் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலும் சாதகமாக அமைஞ்சிருது. சில நேரத்தில் பார்த்தோம்னா வாய்ப்பே நம்ம எதுவும் இல்லைன்னு நினச்சிட்ருப்போம், திடீர்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல வாய்ப்பு அமையும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், பணம் 10 ரூபா சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியும், வீண் செலவுகள் வர்றதில்லை, எல்லாருக்கிட்டேயும் பரவாயில்லன்னு ஒரு பாராட்டு வரும். ஆனால் சில கிரக அமைப்புகள் சரியான இடத்துல சஞ்சாரம் இல்லாமல் பாதகமான இடத்துல இருக்கும்போது நல்லதே செய்வோம், கெட்டதுன்னு வரும். நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்கும், ஆனால் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. வீட்டுக்கு குடும்பத்துக்குன்ட்டு எத்தனையோ பாடுபட்டு கூட பிறந்தவங்களுக்கு, ஒரு பெற்றவங்களுக்கு நம்ம கண்கொள்ளாமல் நடந்துக்கணும்னு அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு இல்லை, நம்ம கடமைகள் முழுசாக செஞ்சுருப்போம், ஆனால் அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. கெட்ட பேர், நல்ல பேர் இல்லைன்னா பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்குவோம். இப்படி இது நண்பர்கள்கிட்டையும் நடக்கும், உறவு முறையிலையும் நடக்கும், கூட பிறந்த பிறப்புகளில் நடக்கும். இதை விட என்ன கொடுமைனா நம்ம வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளேயே நடக்கும். பெற்ற பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவங்களுக்காக தான் நம்மளுடைய ஆசைகளெல்லாம் இழந்து அவங்களுக்காக இது தேவை அது தேவைன்னு போராடி பண்ணுவோம். கடைசியில் பார்த்து நீ என்னத்தை பண்ணிட்டேங்கிற அளவுக்கு கேள்விகள் வரும். சரிங்களா? ஆனால்
நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள் மகர ராசிக்காரர், இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலம். அப்படின்னா நாம் பட்ட வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் சரிங்களா ஒரு தீர்வுகள் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுதுங்க. உங்களுக்கு இந்த 7.5 வருஷம் நினச்சி பாருங்கள், என்ன கஷ்டப்படல. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பயணம், சொந்த இடத்துலையே இருந்து இருக்க முடியாத சூழ்நிலை, சொந்த விரயங்கள், நஷ்டங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வரும், திடீர்னு பார்த்தோம்னா பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சவங்களுக்கு கூட சிலருக்கு இருக்கும். ஒன்று பிரிஞ்சிருப்பாங்க, இல்லையா மருத்துவ செலவுகள் வந்திருக்கு, இல்லையா குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு வழியில் குடும்ப நிம்மதியை கெட்டு போகிறதுக்கு அது அவங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி பொறுத்து அது இந்த பாதிப்பா அந்த பாதிப்பான்னு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஆனால் கோச்சார அடிப்படையில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வழியில் மன நிம்மதி கட்டுறது தாங்க. எல்லாத்த விட பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த கடன் பிரச்சனைங்க. கடனே வாங்கக்கூடாது, நம்மளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கணும், இருந்துக்கணும், கௌரவமாக நடந்துக்கணும்னு நினச்சி வாழ்கிறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தா நம்மளுடைய பேருக்கு ஏதாவது களங்கம் வந்துடுமா, நம்மளுடைய புகழுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிற ஒரு மனபயம், மன வருத்தம். படுத்த தூக்கம் வரல, அப்படியே பணம் வந்தாலும் எந்த பக்கம் போகுதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. மாதம் தெண்ட செலவு இல்லாத நாள் இல்லை, விரைய செலவுகள் பண்ண முடியாமல் இருக்கிறது இல்லை, சந்தோஷமாக இருக்கிறவங்க இல்லையே சங்கடத்தை உருவாகிட்டு தான் இருந்துட்டு இருக்குதுங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் திருநள்ளாறு போங்க, மனசார சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் சம்பாரித்து நீங்கள் பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஆவீங்க. ஒரு வேலையை செஞ்சு வேலை இழந்துட்டுங்க அப்படிங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா அரசாங்க வேலை நல்லா படிச்சுட்டுங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறேங்க, இன்டர்வியூ எழுதுனா 1 மார்க் 2 மார்க் பாயிண்டில் போயிடுதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நேரம் சரியில்லாதனால தான் இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. அதனால் அது விட்டுருங்க சரிங்களா. இப்போ முயற்சி எடுங்க, ஏப்ரல் மே ஜூன் கண்டிப்பாக நடந்துடும் சரிங்களா. 2.5 வருஷம் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 7.5 சனி மறுபடியும் ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சரிங்களா. அதே மாதிரி ஒரு 60-70 வயசு இருக்கிறவங்களுக்கு எனக்கு குடும்பம் மன வருத்தமாக இருக்குதுங்க, குடும்பத்தில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, உடம்பு ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுங்க, இதெல்லாம் எப்படிங்க தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்களுடைய மனக்குறைகளும் தீர்த்து நீங்கள் சந்தோஷமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக்குவீங்க சரிங்களா. உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும், நிச்சயமாக நடக்கும். இந்த மாதிரி பல ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான், ஒரு வழி தான் சனி பெயர்ச்சி. அப்போது இந்த சனி பெயர்ச்சி காத்தடிக்கிற நேரம், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரம், அதை காத்தடிக்கும் போது தூத்திக்கணும், வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கணும். அதுதான் இந்த சனி பகவான் பெயர்ச்சி. அப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமை. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகி கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சுங்க, டைவர்ஸ் ஆகி போச்சு, மறு வாழ்க்கை எதிர்பார்க்குறேன், இது வரைக்கும் கிடைக்கல, இப்போ கிடச்சிடும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு திருமணமாக நடந்து தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், ஏற்படும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க
சரிங்களா? இப்படி மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் மகத்துவமான சிறப்புமிக்க சனிப்பெயர்ச்சி செல்வாக்கை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் சாதகமாக பயன்படுத்துங்க. வாழ்க்கை வளர்ச்சியாகும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.